திமுக ஆட்சி அமைச்சிச்சு. அப்பயே ஈவிகேஎஸ் என்ன கேட்டாரு, எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு கேட்டாரு. அது எப்பயும் கொடுக்க போறதில்ல. இல்ல இவ்வளவு நாள் 90 சீட்டு இருங்க சார். ஒரு நிமிஷம், இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப ஏன் இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுன்றதா கேள்வி. ராகுல் காந்தி போன் காலா இருக்குமோ? ஆனா முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, எடப்பாடியை கழட்டி விட்டுட்டு சரி தாவேக்காவை உள்ள சேர்த்துக்கிட்டு ஓபிஎஸ், தினகரன், நம்ம செங்கோடையன் இவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து அதுதான் வந்து உண்மையான அதிமுகன்னு ரெட்டலை அவங்களுக்கு ஒதுக்கி அவங்களோட கூட்டணி வச்சு சீஃப் மினிஸ்டரா வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க சீஃப் மினிஸ்டரா வந்தது. கள்ளச்சாரம் வந்துட்டு கள்ளச்சாரம் சாவல அப்படின்னு சொன்னதுக்கு 40 பேர் செத்தான்ல. நாய் சொல்லுச்சு, அந்த நாய் தான் சொல்லுச்சு. நீங்க சொன்னீங்க, நான் சொல்லல. என்ன நாய் கேட்டீங்கன்னா அந்த நாய் சொன்னேன். அந்த நாயை கூட்டிட்டு வாங்க. நீங்க தான் போன பிரதமர்கிட்டே பேசுவீங்களே. உள்துறை அமைச்சர் கான்டாக்ட் அவங்ககிட்ட லாபே உங்ககிட்ட கிடைக்கும். ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் and welcome to Times of Republic's Times Crossfire with CP Navin, editor and publisher, Times of Republic. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய ஐயா காமாட்சி அவர்களையும் நம்மளோட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் நம்ம இந்த நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பாஜகவின் மூத்த நிர்வாகி திரு கிருஷ்ணகுமார் அவர்களை வரவேற்கும். வணக்கம். நம்மளோட ஷோவோட கதாநாயகர் எப்போவுமே திமுகவின் மூத்த முன்னோடி மதிப்பிற்குரிய ஐயா முனைவர் திரு காமாட்சி அவர்களை டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் சார்பாக வரவேற்கும். ஐயா வணக்கம். ஐயா, அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஜய் அவரை சுற்றி தான் இன்னைக்கு ஒரு வார காலமாக வந்து அரசியல் எல்லாமே மீடியாவது எல்லாமே அதை சுத்தம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? நான் இப்போ அது சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது இந்த பாஜகவை வந்து உள்ள இழுத்து பாஜகவும் தாவேக்காவும் இந்த சமயத்துல வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிப்படுது. அண்ணாமலை அவர்கள் வந்து முதல் முறையாக தான் இந்த கரூருக்கு சென்ற போது உடனே பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே விமர்சிச்சிங்க. அந்த வீடியோலாம் பார்த்தோம், எல்லாருமே அப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் இந்த நேரத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி பத்திலாம் பேசுறது முறையாது? உங்க பார்வை நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கூட்டணி பத்தி பேசுறது முறை இல்லை. ஆனா அண்ணாமலை வந்து எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பேசின பேச்சு அந்த அளவுக்கு அதிகமாவே பேசினார். என்ன பேசினார் அவர் ஓரளவுக்கு கூலிக்கு மேல கூவுறதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. கூலிக்கு மேல கூவுறது. சரியா? அது மாதிரி கூவுனாரு. அது அவர் வந்து கூவுனது வந்து டெல்லிக்கு கேட்டுருச்சு. உடனே டெல்லியில இருந்து மாண்புமிகு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் இல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அக்கா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அங்க வந்து நம்ம நடன மங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய மூத்த சகோதரி ஹேமா மாலினி அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு 7 பேர் கொண்ட கமிட்டி வந்தது. இதெல்லாம் வந்து மணிப்பூருக்கு போச்சா? இவங்க எல்லாம் மணிப்பூர் போனாங்களா? மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சு, எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அங்க போனாங்களா? இங்க வந்து பாதிக்கப்பட்டது வந்தது நான் தப்புன்னு சொல்லல. அடுத்த நிமிஷம், அதாவது ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள மறந்து வந்தாங்க விமானத்துல டெல்லியில இருந்து. சரியா? அப்ப என்ன தோணுதுன்னா, எப்படியாவது விஜய வந்து எல்லா கட்சியிலும் முயற்சி பண்ணுது. நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பல. எல்லா கட்சியிலும் விஜய் நம்ம கூட வரமாட்டாரான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல தனிப்பட்ட முறையில பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒன்றியத்துல ஆளுங்கட்சியா இருக்கின்ற காரணத்தினால அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியாவது வந்து தம்பி விஜய் வந்து தன்னுடைய பக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கறதுலதான் அவர் கட்சி ஆரம்பிக்கலையே, அவர் கொஞ்ச நாட்கள்லயே பாதுகாப்பு பிரிவு தரப்பட்டுச்சு. இது மாதிரி இதுக்கு முன்னாடி யாருக்காவது கொடுத்துருக்காங்களா? இது மாதிரி நடைமுறை இருக்கா? ஒரு முதலமைச்சரா இருந்தவர், பிஜேபியுடைய சப்போர்ட்லயே 4 ஆண்டு காலம் ஆட்சியை கண்டினியூ பண்ணவர், இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கவர், அவருக்கு இந்த பாதுகாப்பு பிரிவு பாதுகாப்பு இருக்கா? சரி, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சார், உங்களோட கருத்து சொல்லுங்க சார். அதாவது அண்ணாமலை வந்து திடீர்னு இப்பதான் பேசுறாருன்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் திமுக எதுவுமே பேசாம
எந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலையே பேசாம தமிழக அரசாங்கத்தினுடைய குறைகளை சுட்டி காட்டாம என்னைக்காவது இருந்திருக்காரா? ஏதோ புதுசா இன்னைக்குதான் அவர் பேசுற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது, விஜயினுடைய இந்த இது வந்து மணிப்பூருக்கு போனாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மணிப்பூர்ல என்ன நடந்தது? இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் தான் நடந்ததா? ஒரு 2 இனத்தினுடைய ஒரு கலவரம். அங்க ஆட்சி செய்தது பிஜேபி. அதனால எங்களுடைய பிஜேபி ஆட்சியில பிஜேபி சிஎம் கிட்ட கேட்டுக்க முடியும் எங்களால. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா இடத்துலயும் இங்க என்னன்னா ஐயா, இங்க அரசாங்கம் ஒரு நிமிஷம் எதுக்காக வந்துச்சு? மணிப்பூர்ல கலவரம் எதுக்காக வந்துச்சு? அந்த மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான நிலத்தை நீங்க வந்து அதானிக்கு வந்து ஒரு 5000 கொடுக்கறதுக்காக நீதிபதி அங்க ஒரு இனத்தை சேர்ந்தவங்க அவங்க எஸ்டி காஸ்ட்ல சேர்க்கணும்னு சொல்றாங்க. அது நீதிபதி அவர்கள் ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனேயே அங்க ஒரு கலவரம். அவர் சொன்ன காரணமே இது கலவரத்தினுடைய பிரச்சனையே அவருக்கு தெரியல. ஐயா இல்ல இது என்னன்னா ஃபேக்ட்ஸ் தானே பேசணும். இது நொண்டி சாக்கு சார். எங்களுக்கு இங்க பாருங்க, அது நொண்டி சாக்கா ஃபேக்ட்ஸ் பேசணும் சார். நீங்க சொல்றது வந்து ஃபேக்ட்டா? ஆமா, அதான் பதியப்பட்டிருக்கா? ஏன்னா அது உங்க காமாட்சி புக்ல வேணா பதியப்பட்டிருக்கா? எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல்ஜி அவர்களே பதிவு. அது உங்கள மாதிரி குற்றச்சாட்டு சார். ராகுல்ஜி இப்ப சொல்றது மட்டும் எலெக்ஷன்ல இத்தனை பேர் எடுத்துட்டாங்க, ஓட்டு திருட்டுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி தான் அதுவும். இல்ல இப்போ பீகார்ல நடக்கலையா? இல்லையே, சாட்டுங்க. இப்ப என்ன காட்டுன பின்னாடி தானே கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணாங்களே. விட்னஸோட கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு இறந்து போனாங்க. அந்த வேலையில இங்க வச்சுக்க கூடாது. நீங்க இங்க பாருங்க, நீங்க பிஜேபிக்கு நீங்க சொம்படிங்க, நீங்க அந்த கட்சியில இருக்கு. இல்ல இப்படி வச்சுப்போம் சார். இப்படி வச்சுப்போம். அவர் பிஜேபிக்கு சொம்படிக்கிறார்னு வச்சுப்போம். நீங்க திமுக சொம்படிக்கிறீங்க. நான் திமுகவுக்கு சொம்படிக்கல. நான் ஃபேக்ட்ஸ் தான் பேசுறேன் தவிர திமுக வந்து ஃபேக்ட்ஸ் பேசுங்க. ஃபேக்ட்ஸ் பேசுங்க. நான் உண்மையை தான் பேசுறேன். திடீர்னு ஞானி மாதிரி பேசுற. பிஜேபிங்கிற கட்சி திடீர்னு ராகுலுக்கு சப்போர்ட் பண்றாரு, அதையும் கொஞ்சம் இருக்காரா? இல்ல இப்போ மேபி ஒரு செய்தி இப்போ வந்திருக்கு சார். ராகுல் இப்போ பாத்தீங்களா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது பேர் அசோக் குமார். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ரமேஷ் குமார். நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க இந்த இங்க முதல் நாள் சார் இன்னைக்கு. உங்களுக்கு இப்ப இல்ல சார். 90 சீட்டை வச்சுக்கிட்டு நாங்க ஆட்சி அமைக்கும் போது எங்க காங்கிரஸ் சப்போர்ட்ல தான் ஆட்சி அமைச்சோம். அப்பமே வந்து ஈவிகேஎஸ் வந்து அப்ப தலைவர். அப்ப அவர் என்ன காங்கிரஸ் சப்போர்ட்ல யார் ஆட்சி அமைச்சா? திமுக ஆட்சி அமைச்சிச்சு. அப்பயே ஈவிகேஎஸ் என்ன கேட்டாரு? எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு கேட்டாரு. இல்ல இவ்வளவு 90 சீட்டு இருங்க சார். ஒரு நிமிஷம், இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப ஏன் இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுன்றதா கேள்வி. ராகுல் காந்தி போன் காலா இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? இங்க பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு நான் தான் ஒரே விஷயம் சொல்லிட்டேனே. எங்களுக்கு காங்கிரஸ் என்பது தமிழகத்துல எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். எங்களை விட்டு எப்போனா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. புரிஞ்சுக்கோங்க. இது எங்க தலைவர் மேல நடவடிக்கை எடுத்தாலும் தைரியமான ஆளாச்சு. நீங்க தான் தனியா ஒரு முறை நின்று பாருங்க. ஒரு கிராமத்துக்கு தனியா நின்று பாருங்க. மாட்டான் கதைச்சட்டை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தூக்கி போட்டு எல்லாம் தனியா நின்று தான் பாப்போம். நாங்க தனியா நிக்கிறோம். நாங்க யாரையும் போன் சொல்ல மாட்டோம் சார். இங்க பாருங்க, நாங்க யாரையும் போன்னு சொல்ல மாட்டோம். நாங்க வான்னு சொல்ல மாட்டோம். எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஏன் தூக்குறீங்கன்ற நான். எது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஏன் தூக்குறீங்க? நாங்க தூக்க வேண்டிய ஒரு முறை தனியா நின்னு பாருங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்சு. தமிழ்நாட்டு மக்களுடைய மொத்த சப்போர்ட் உங்களுக்கு தானே இருக்கு. தனிச்சு நிப்போன்னு சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா சொன்னாங்கல்ல, ஜெயலலிதா அம்மா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு முறை நீங்க உங்க தலைவரை சொல்லுவீங்க. ஒரே ஒரு முறை சொல்லுவீங்க. ஏங்க, நாங்க வந்து யாரையும் கழட்டி விட விரும்பல. சரி, அவங்களா கண்டுக்கவும் மாட்டோம். நீங்க தான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இப்ப சொன்னீங்களா? எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான், அதான் இறக்கி வைக்க விரும்பல. ஏன்னா அதை இறக்கி வைக்கன்னா அதுக்கு சுமந்து இருக்கீங்க. ஆமா ஆமா, உண்மைதான் உண்மைதான். வேற வழி இல்லாம தலையெழுத்தேன்னு வார்த்தை சொல்லிருக்கீங்க சார். நம்ம கூட பேட்டி கொடுக்கும் போது நான் வந்து திமுகவோட குரல், திமுகவோட அதாவது எப்படின்னா ஒரு டைரக்டா எனக்கு வந்து என்னோட கலைஞருக்கு அப்புறம் முக அவர்களோ என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அது ஒரு வாயா இருந்து பேசுவதுதான் காமாட்சி நாயுடு. அப்படி எல்லாம் இல்ல சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடேங்க அப்பா.
சும்மா இந்த மாதிரி எல்லாம் இது என்னுடைய சொந்த கருத்து. இந்த இந்த சார், இந்த மாதிரி இங்க பாருங்க. என்னுடைய சொந்த கருத்து. காமாட்சி நாயுடு அவர்கள் எனக்கு இந்த காமாட்சி நாயுடு இருக்கு, சொந்த கருத்து. நான் பேசினா நான் சொந்த திமுக பேசுன கருத்தியா? மாதிரி, அது நான் பேசினா கேள்விக்கு எந்த நேரத்துல எந்த கேள்விக்கு அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லுவேன். அவர் என்ன சொன்னாரு? சந்தர்ப்பத்துக்கு தலையெழுத்தேன்னு வச்சிருக்கோன்னு. இல்ல அதான் சொல்றாரு சார். அந்த தலையெழுத்தை வச்சுக்கலன்னா இவங்க தலையெழுத்து தலைக்கு அப்புறம் போயிடும் சொன்னாரு. அவர் சார், தெளிவா அவர் இப்ப சொல்றாரு. என்ன சொன்னாரு கவனிச்சீங்களா நீங்க? தலையெழுத்துன்னு சொன்னா ஆ. தப்புன்னு சொல்றாரு, அது அவர் சொந்த கருத்துட்டாரு. அப்படி. என்னது உங்க சொந்த கருத்து லக்கேஜ்ன்றது உங்க ஆமா, கருத்து. ஆமா. ஆ. இது வந்து சொந்த கருத்து சார், தான். உங்க கருத்தெல்லாம் நம்ம எப்படி என் சார்? கருத்து நீங்க ஆயிரம் சொல்லுவீங்க. அந்த தலையெழுத்தை மாத்தினா நீங்க தலைக்கீழ போவீங்களா நிப்பீங்களா சொல்லுங்க. இந்த காங்கிரஸ்ல இன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் காங்கிரஸ்ல ஆ. ஏதோ அந்த வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு மினுக்குன்னு கதர் சட்டையை போட்டுக்கிட்டு சரி. வந்து போயிட்டு Correct இருக்கானுங்களே தான். தவிர Okay, right. வேற யாருக்கும் இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, இந்த கட்சியை எப்படி நம்ம காப்பாற்றணும், இந்த கட்சியை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏயும் தெரியாது, பியும் தெரியாது. இந்த பயிலுக பூரா எடுபட்ட பயிலுக. கரெக்ட் சார். அங்க நான் கண்டினியூ பண்ண விரும்புறேன். அவர் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசும்போது ஒரு குற்றச்சாட்டு சேர்த்து வச்சாரு. இவர் வந்து இங்க பேசினதுக்கு அப்புறம் தான், அண்ணாமலை அவர் கருணை போய் பேசினதுக்கு அப்புறம் தான் டேரக்டா நிர்மலா சீதாராமன் அவருடைய காது கேட்டு போயிட்டு உடனே அந்த குழு அங்கிருந்து வந்துன்னு சொன்னாங்க. அந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு பதில் அளிக்கல இல்ல சார். இல்ல, அது அவர் குற்றச்சாட்டுல அண்ணாமலை இது வரைக்கும் பேசினதே கிடையாது. திடீர்னு வந்து பேசினாருன்னு சொல்றாரு. அதை அதுவே தொடர்ந்து. தவறு. நான் சொல்லிட்டேன். ஆமா. அவர் எப்படிப்பட்ட சார், சார், ஏன் யாருக்காக தமிழ்நாட்டுக்கு- பேசினாரு? இதுவரை பேசலைன்னா அத பேசவே இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. சொன்னாரு. இருங்க சார், எங்க திமுகவை பத்தி அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் வச்சாரு. எந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது? ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டா கடைசியில உன் பதவி இழந்து நீதான் நாசமா போயிட்ட. எல்லாம் வரும் வரும் வெயிட் பண்ணுங்க. குற்றச்சாட்டு வச்ச உடனே வந்துருமா? வெச்ச உடனே வரும். நம்ம அடுப்புல சாதத்தை வச்சா உடனே வேகாம 4 நாள் கழிச்சு வேகுமா? அவரு 4 வருஷம் கழிச்சு இன்றைக்கு வேகுமா? இங்க திமுகனுடைய அரசாங்கம் ஒரு தார்மீக ரீதியா எல்லா கட்சியும் அங்க போய் என்ன நடந்தது, இது ஒரு துக்கமான ஒரு நிகழ்ச்சி, எங்க நடக்கக்கூடாத ஒரு நிகழ்ச்சி. அங்க போய் நாம என்னன்னு பார்க்க வேண்டியது கடமை. அது மட்டும் இல்லாம அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இருக்கு இங்க வந்து அது எப்படி நடந்தது அது கேட்கவே கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அரசியல்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? இல்ல, அது வந்து எனக்கு இன்னொரு ஏற்றுக்கொள்ளவே விஷயம், முடியாதுல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மாநில தலைவர் கிடையாது. நீங்க எப்படி சார், எனக்கு ஒரு விஷயம், ஒருவேளை நீங்க இந்த மாதிரி முன்னாடி பேசிட்டு பின்னாடி அண்ணாமலை அவர்கள் ஏங்க, ஒரு பர்சனல் இப்ப தொடர்பு கேரளால உங்களுக்கு- last year இல்ல சார், உங்களுக்கு ஏதாவது பர்சனல் தொடர்பு இல்ல, இருக்கா நான் அண்ணாமலை என்ன கூட? கேக்குறேன், இவங்க வந்து இல்ல சார், உங்களுக்கு ஏதாவது பர்சனல் தொடர்பு இருக்கா அண்ணாமலை கூட? எனக்கு சந்தேகம் ஏன் வருது நான் சொல்லிடுறேன். என்னன்னு உங்களுக்கு ஏதாவது பர்சனல் தொடர்பு இருக்கா அண்ணாமலை கூட? நீங்க ஒரு ஆபரேட் பண்றீங்களா இல்ல அவரு கூட பேசுறாரா? அண்ணாமலையை பொறுத்த மட்டும் நல்ல நல்ல தமிழ்நாடு மனிதர். தமிழ்நாடுக்கு நல்ல மனிதர்னு சொல்ல அவரு அப்பா கெட்ட மனிதரா? தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதாவுக்கு ஒரு நல்ல தலைவர். சார், நான் ஏன் இதை கேக்குறேன்னா, அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை. ஆபரேட் பண்றத வந்து நீங்க எப்படி சார் சொல்லுவீங்க? இவர் வந்தாரா, பினான்ஸ் மினிஸ்டர் போய் பார்த்தாரா, அவங்க உடனே பேச்சை கேட்டு ஒரு ஏமமாலி தலைமையில குழுவை போட்டாங்களா, அவங்க அங்க இருந்து இங்க வந்தாங்களா? ஆமா, உண்மை. நான் என்ன கேக்குறேன், உங்க கதை கேட்கல சார். நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல நான் சார், சொன்னேன் நயினார் சார், நாகேந்திரன் தான் தலைவர் நீங்க பாஜகக்கு. அவரும் வந்திருக்காரு, அவரும் சொல்ல மாட்டாருல. நீங்க அவரை விட்டு உங்களுக்கு என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, உங்களுக்கு ஒரு கால் புணர்ச்சி, ஒரு வன்மத்தை விஜய் மேல கக்குற மாதிரி இவ்வளவு உண்மைகளை மக்கள் மன்றத்தை எடுத்து வச்சு செஞ்சாரு அண்ணாமலை அவர்கள். உங்களுக்கு இது மேல் வீடு இருந்தா இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே யார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது? பிஜேபி தரப்புல இருந்து அண்ணாமலை தான் கொடுத்தாரே தவிர சரி, என்னுடைய புதல்வன் நயினார் நாகேந்திரன் கொடுக்கல. புரிஞ்சுக்கோங்க. சரி. நயினார் நாகேந்திரன் வேணா உங்களுக்கு புதுசா இருக்கலாம். நயினார் நாகேந்திரன் கொடுத்தாரா இல்லையா? அதான் கேள்வி. யாரு முதல்ல போனாரு வந்து அதெல்லாம் கொடுத்தாரு. எல்லாம் அதாவது நான் என்ன கேக்குறேன், அப்போ கர்மாதிக்கு கொடுக்குறாரு. அந்த விபத்து நடந்த உடனே செந்தில் பாலாஜியும் அமைச்சரும் தானே போனாங்க. அவங்க ஏன் ஸ்டாலின் முதல்ல வரலன்னு கேட்க முடியுமா? இங்க பாருங்க, ஏன் வரல அப்போ? இங்க பாருங்க, அவரு திமுக இதுவே நான் என்ன கேக்குறேன், புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரே கேள்விதான். இப்போ ஸ்டாலின் அவர்கள் எப்ப வந்தாங்க? முதலமைச்சர் நைட்டா போனாரா இல்லையா? நானே ஃபர்ஸ்ட் இயர் வரல. அதே கேள்விதான் அங்க. அண்ணாமலை ஏன் வந்தாரு, நயினார் ஏன் வந்தாரு அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் தெரியாது. அம்மா இங்க பாருங்க, வாய்க்கு பத்தாவது பேசக்கூடாது. இந்த பாரதிய ஜனதா கட்சியோட என்ன உட்காந்து வச்சது தப்பு. அவங்க அந்த கட்சினால என் வாழ்க்கையே போச்சு, அழிஞ்சு போச்சு. என்ன அழிச்சு 2 வீட வித்தேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரியா? அந்த கொள்ளக்கார கூட்டத்துக்கு கூட என்னை கூட்டம் வந்து உட்காந்து வச்சிருக்கீங்க. இவரு நல்லவரு. அத பத்தி எனக்கு ஒண்ணு இவர் மேல காழ்ப்புணர்வு இல்ல. ஆனாலும் அவர் சார்ந்த கட்சியை விட்டு கொடுக்காம பேசுவாரு. இல்ல, நான் ஒண்ணு சொல்லட்டுமா சார்? நான் சொல்றேன், நீங்க சொல்றதெல்லாம் லேட்டா வந்தது எது பதில் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற சப்ஜெக்ட் டைவர்ட் ஆவறீங்க.
இப்ப நீங்க பாஜகவை விட உலகத்தின் மிகச்சிறந்த கட்சியில் தான் இப்ப இருக்கிறீங்கன்றத நான் ஏத்துக்கிறேன், மக்களும் ஏத்துக்கணும். அது ஐயா, திமுகல இங்க பாருங்க, நான் அப்படி எல்லாம் எப்ப சொன்னேன்? நான் எப்ப சொன்னேன்? அப்ப மிகச்சிறந்த கட்சி இல்லையா? அப்போ அதான் அப்ப மிகச்சிறந்த கட்சி இல்லையா? நாங்க பாருங்க, நாங்க ஆளுங்கட்சி, மக்களுடைய சார், தேவை அறிஞ்சு இப்ப எந்த கட்சி மக்களுக்கு சேவை பெருசுன்றது செய்யற இது கட்சி. விஷயம் இல்ல சார். அவங்க ஒரு அதனால கேள்வி முன் வச்சாங்க உங்ககிட்ட. என்ன முதல் வச்சாரு? வந்து இதுல மேட்டர் கிடையாது சார். அப்படி பார்த்தா முதல் முன்னாடி வந்தாரா? முன்னாடி பின்னாடியே விட்டுருவோம். எதுக்கு அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? அண்ணாமலை மேல திமுகல வந்து வரிசையா குற்றச்சாட்டு தலைவரா இருக்கும் போது வரிசையா பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததுனால உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியா இப்ப விஜய் மேல இருக்கிற அதுதான் மாதிரி? காரணம், அதுதான் காரணம். ஏங்க, நீங்க இங்க பாருங்க, ஆடு நடையுதுன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான். சரி, அது மாதிரி விஜய் வந்து அந்த மாதிரி ஏன் நீ கவலைப்படுறீங்கன்னு நான் கேக்குறாங்க. கவலைப்படல. நீங்க ஏன் போய் அழுதீங்கன்னு கேக்குறேன். தான் கவலைப்படுறேன். எதுக்காக நீங்க அப்போ அமைச்சர் போய் ஏங்க அழுதாங்க? அதே அண்ணாமலை அவர்கள் சார், உங்க வழிக்கே வந்துடுறேன். அதே அண்ணாமலை அவர்கள் நேற்று காலைல ஒரு செய்தியாளர் வந்து பார்த்தா இதே டிவிக்கு பத்தி வந்து பார்த்தா மைக்ரேடி கேட்கும் போது என்ன சொல்றாரு, என்ன குறிப்பிடுறாரு, உங்க கட்சிக்கு நான் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் கிடையாது, அதெல்லாம் முதற்கட்ட கட்சி தலைவர் மட்டும் பேசிட்டு இருக்காங்க, அந்த கட்சியோட தலைவர் விஜய் பேச மாட்டாரா? சும்மா நொச்சு எங்க முன்னாடி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அவரை போய் கேளுங்கன்னு ஒரு கருத்தை முன் வைக்கிறாருல, நியாயமா? அது விஷயம் என்னன்னா, அதையும் நீங்க தான் சொல்லுவீங்க. அப்போ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க சார், அதாவது இவரு பேசின உடனே அவரு போன் போட்டு இவர்கிட்ட பேசியிருப்பாரு. யாரு? அதாவது விஜய் வந்து அண்ணாமலைகிட்ட எப்படி பேசி சார் உங்களுக்கு எல்லாமே எல்லாம் தெரியாம எப்படிங்க நான் அரசியல் பண்ண முடியும்? நான் அரசியல் எந்த தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எங்க ஒரு அரசியல் கட்சியிலோட இது போல ஒரு நிகழ்வு நடக்க கூடாது என்பது காரணத்துக்காக எல்லா கட்சிக்காரங்க, பிஜேபி மட்டும் போல, அப்ப சீமான் ஏன் அங்க போனாரு, எடப்பாடி ஏன் அங்க போனாரு, அதெல்லாம் கேட்க முடியுமா? சரி, நாங்கெல்லாம் சரி அண்ணாமலை பேசுறதுனால இவ்வளவு பேர் வந்தாங்க. அண்ணாமலை பிரச்சனை இல்ல சார். அண்ணாமலை வந்ததையும் ஹேமமாலினி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்ததையும் அவர் கனெக்ட் பண்றாரு பேசிக்கா. அதுதான் இங்க இங்க பிரச்சனை. பாருங்க, அண்ணாமலைக்கு வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சரி, ஒரு நன்றி சொல்லியிருப்பாரு நமக்கு ஃபோன் பண்ணின்னு எதிர்பார்த்தாரு அண்ணாமலை. வேணா சத்தியமா சொல்றேன், வேணா அண்ணாமலைகிட்ட கேட்டுக்கோங்க. இது இல்லைன்னு சொன்னாருன்னா நாம என்ன சூசைட் பண்ணிக்கிறாங்க. சாவு சாவும்ல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ. நான் ஓப்பனாவே பேசுறேங்க, சும்மா. ஏன்னா எதையுமே வந்து உண்மைதாங்க, உண்மை இல்லாம எதுவுமே வெளியில வராதுங்க. தண்ணிக்குள்ள இருந்து மூச்சு விட்டீங்கன்னா முட்டை நீங்க சொல்ல வரதான் தெரியுமா சார்? சும்மா இருக்க. இப்ப நீ காசை எடுத்தத சொல்லன்னு வச்சுக்கோ, சாமி உன் கண்ணை குத்தம் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குழந்தை மாதிரி குழந்தை மாதிரி நீங்க அண்ணாமலை கிட்ட போய் கேளுங்க, அவர் மட்டும் சொல்லா நான் சூசைட் பண்ணிக்கிறேங்க எதிர்பார்ப்பு இல்லாம அன்னைக்கு பேசினாரு. சிறந்த டைரக்டரா இங்க பாருங்க, அன்னைக்கு வந்து எதிர்பார்ப்போட பேசினாரு. இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலைன்னு சொன்ன உடனே எரிச்சல்ல பேசினாரு. இதுதான் உண்மை. இதை விட்டுட்டு நீங்க என்னென்னத்தையோ பேசிட்டீங்க சார். நான் என்ன சொல்றது, வீட்டுல புடுங்கினது ஆதாயம். நானே சிம்பிளா ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன் சார் உங்ககிட்ட. இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது துக்க சம்பவம், துயர சம்பவம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ இது மாதிரி நடக்கும்போது குருமூர்த்தி அவர்கள் போய் பார்த்த சம்பவத்தையும் அமித்ஷாயிடம் வந்து பாத்தீங்கன்னா போன்ல சம்பவத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப எல்லாம் வந்து கொள்கைக்கு எதிராக இருந்த பாசிச பாஜகவுடன் விஜய் சேருவதற்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறதா? அவர் போய் அங்க தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. சார், இப்ப ஒரு உண்மையை சொல்லட்டுமா சார்? இப்ப அப்ப என்ன சொல்ல போய்யா இருங்க, நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. எக்காரணத்தை முன்னிட்டும் பாரதிய ஜனதா கட்சியோட இவர் வந்து கூட்டணி போக மாட்டார். புரியுதுங்களா? சரி, கூட்டணி போக மாட்டார். சரி. அந்த ஏற்கனவே அதிமுகவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, இந்த தேர்தல்ல உங்களோட தான் கூட்டணி. இதெல்லாம் புதுசா இருக்கு. அதெல்லாம் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. எனக்கு அந்த வருதுல சரியா? ஆகையினால இப்ப வந்து எடப்பாடிக்கு 4 நாளைக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம், இந்த இது இறந்ததுக்கு அப்புறம் இவர் அவருக்கு பேசுறாரு, போன்ல பேசுறாரு, எடப்பாடி பேசுறாரு உள்துறை கிட்ட. உள்துறை வந்து அவருக்கு ப்ராமிஸ் பண்றாரு, நீங்க தான் தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர், அதுக்குரிய வேலையை நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு இவருக்கு ப்ராமிஸ் பண்றாரு. யாருக்கு பண்றா? எடப்பாடிக்கு உள்துறை சொல்றாரு. சரியா? இதுதான் விஷயம். சரியா? ஆகையினால இப்ப இவரு போக முடியாது. ஆனா முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, எடப்பாடிய கழட்டி விட்டுட்டு தாவேக்காவை உள்ள சேர்த்துக்கிட்டு ஓபிஎஸ், தினகரன், நம்ம செங்கோடையன்
இவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து அதான் வந்து உண்மையான அதிமுகன்னு ரெட்டலை அவங்களுக்கு ஒதுக்கி சரி அவங்களோட கூட்டணி வச்சு சரி சீஃப் மினிஸ்டரா வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க சீஃப் மினிஸ்டரா வந்துடுறது சரி அப்படிங்கிற ஒரு அஜெண்டால ஒர்க் பண்ணாங்க. சரி அந்த அஜெண்டா வந்து எப்படி மாறுச்சு ஏன் மாறுச்சுங்கிறது எனக்கு தெரியாது. சரி ஆனா அது மாறி இப்ப அது மட்டும்தான் தெரியல, மீதி எல்லாம் உண்மை. சரி இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் சார், சொல்லுங்க. சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறேன். ஓகே, இது நம்ம ரெண்டாவது இருப்போம், இதெல்லாம் உண்மையா போயிடும், ரெண்டாவது வருவோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்க எஸ்பிஜில ஏதாவது ஹெட்டா இருக்கீங்களா? எதுல எஸ்பிஜி சொல்றது அதான் டோட்டலா வந்து பிரைம் மினிஸ்டரோட கண்ட்ரோல் இருக்கு அந்த எஸ்பிஜி படை இருக்கும், அதான் பவர்ஃபுல். இல்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கூட ஏதாவது டைரக்ட் தொடர்புல நீங்க இன்டெலிஜென்ஸ் ஏதாவது நடத்துறீங்களா? எதுக்காக சொல்லிடுறேன், நீங்க அக்கறை எடுக்க கூடாது. சொல்லுங்க. ஏன்னா உள்துறை அமைச்சர் எடப்பாடி போன்ல பேசின மாட்டோம் உங்களுக்கு எப்படி டெய்லி உங்களுக்கு கால்ல அனுப்பிச்சிருவாங்களா, ரெக்கார்டிங் அனுப்பிச்சிருவாங்களா உங்களுக்கு? இது மட்டும் நீங்க சொல்றீங்களா? நீங்க சொன்னீங்க இருங்க சார், அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல எனக்கு போன் மெசேஜ் வந்துச்சு, எனக்கு அந்த நம்பர்ல வந்துச்சு, இந்த இப்ப நீதிமன்றம் புடிச்சு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கேன், தெரியுமா உனக்கு? என்ன எவ்வளவு நாளா சப்மிட் பண்றாரா? அன்னைக்கு அந்த வழக்கு நடக்கையில நீ சப்மிட் பண்ணிருக்கணும்ல, ஏன் சப்மிட் பண்ணல? உனக்கு தான் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. சும்மா இந்த கதையெல்லாம் எங்க கேக்கும்போது சப்மிட் பண்ணாம இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? ஹியரிங் கொடுக்கணும். ஆமா சார், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படினா உள்துறை அமைச்சர் எடப்பாடி அவங்க பேசுற கால்ல கொடுக்கணும்னு சொல்ல வரீங்க. இவர்கிட்ட இருக்கு என்கிட்ட யோ நான் அழுதுருவேன், போயிடு. என்கிட்ட இல்ல, பேசுனது எனக்கு தெரியும். எப்படின்னா எடப்பாடி சொன்னாரு, போதுமா? எடப்பாடி சொன்னாரு, யாருகிட்டே ஒருத்தட்ட சொன்னாரு, அது எனக்கு வந்துருச்சு தகவல். அதை ஒட்டு கேட்டாரு. கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மா இங்க வாமான்னு சொல்லி ஒருத்தன் கால சொல்லுவோனே, ஒரு அம்பா வரும்போது ஒருத்தன் சொல்லி கல்யாணம் நின்றுமே, அந்த மாதிரி அது மாதிரிதான். அது மாதிரி முறையே சொன்னா எனக்கு முக்கியமான கேள்வி. நான் கூட உண்மையாக உங்களுக்கு ஃபுல் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு பவர் கொடுக்க நான் யாரியா? நான் உள்துறை அமைச்சர் எடப்பாடி போன்ல பேச மாட்டாங்க, அழகா சொல்றீங்க. பாருங்க என்ன பவர் இருக்கு உங்களுக்கு, சூப்பர் பவர் இருக்கு. எவ்வளவு நேரம் பேசினாலும் சொல்றாங்க. டே டு டே டெல்லியில அப்டேட்ஸ் வந்து உங்க மெயில் ஐடி காமிச்சாங்க, நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு அதையும் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்னுடைய போன், ஐயோ அவ்வளவு பவர் வேணாம் சார், எனக்கு அவ்வளவு பவர். அந்த இந்த விஷயம் வந்திருக்கா இல்லையான்னு பாருங்க. இல்ல சார், சார் இப்போ சார் சொன்ன கருத்துக்கெல்லாம் நான் என் கருத்து தெரிவிச்சேன், நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க. இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் சொன்னாரு. இல்ல அதுதான் நான் அவர் ஃபர்ஸ்ட் கேட்டதே நான் முடிக்கல. அண்ணாமலை குற்றச்சாட்டு சொன்னாரு, சொல்லிட்டேன் நான். இப்போ அங்க இருந்து வந்திருக்கக்கூடிய குழு ஏதோ இந்த அரசாங்கம் என்ன நடந்தது, தார்மீகமா எங்க தவறு என்பதை பேசுறதுக்காக தான், அதை அனலைஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கு அந்த குழு. ஆனா இதுவே தவறு என்கிற போது மிகப்பெரிய தவறு. இப்போ சீமான் போனாரு, என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு, அவர் கருத்து சொல்றாரு. எடப்பாடி அவர்கள் போனாரு, இது நடக்க கூடாது, இப்படி நடந்ததுன்னு சொன்னாரு. இனி விசாரணைக்கு பிறகுதான் என்ன நடந்தது தெரிய போகுது. அப்போ அத வந்து என்னன்னு கூட கேட்க கூடாது, இது பெரிய இதுவாயிடுச்சுன்னு சொல்றதே அதுவே தப்பு. அது எல்லா கட்சிக்கும் உரிமை இருக்கு, எல்லா கட்சிக்கும் எதுவும் நடக்கக்கூடாது, எந்த கட்சியிலும் நடக்கக்கூடாது ஒரு விஷயம். ஏன்னா பாதிக்கப்பட்டது அரசியல் கட்சி கிடையாது, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டது. அப்போ மனசாட்சியோடு எல்லாரும் செய்ய வேண்டிய கடமையே ஒரு குற்றச்சாட்டா அண்ணாமலை சொன்னாரு. எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கதையை வந்து திரைக்கதை வசனம் டைரக்ஷன் போட்டு இவரே சொல்றாரு. அதுல வந்து நயினார் நாகேந்திரன் தலைவர் எல்லாரும் மாதிரி நம்மளுக்கு மரியாதை உண்டுன்னு வச்சுக்கோங்க. அவரை பேர் என்னோட புதல்வர் நயினார் நாகேந்திரன், என்ன செட்டிங் அது? இல்ல அதாவது எதிர்க்கணும், எல்லாத்தையும் எதிர்க்கணும், ஓகேவா? இப்ப நீங்க தான் சொன்னீங்க இப்போ நான் வந்து இதே குற்றச்சாட்டு அவர்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இன்சிடென்ட்டுக்கு உடனடியாக 2 அமைச்சர்கள் வந்தாங்க, மறுநாள் முதல்வர் இருந்தார், வரவேற்கக்கூடியது, கரெக்ட். ஆனா இதே இன்சிடென்ட் இதுக்கு முன்னாடி நடக்கலையா? இது ஒரு விதமா நடந்தது. கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு செத்தாங்களே, அங்கேயே இந்த ஆர்வத்தை காட்டல அப்படின்னு கேள்வி கேட்க முடியும். அதுக்கு என்ன சொல்லுவாரு? நான் தான் திமிர் பிடிச்சு போய் அவன் கள்ளச்சாராயத்தை குடிச்சானா, அதுக்கு எதுக்கே நாங்க போகணும்? அப்பயே 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்க. அது 10 லட்சம் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துச்சு, அவனுக்கு அவன் தான் கோவிந்தா வாயிட்டான். சரி, இப்ப நீங்க அதே மாதிரி இப்ப இந்த 41 பேர் உயிரிழந்ததுக்கு இதே பாணியில திமிர் பிடிச்சு போய் அவங்க நின்று பார்த்தான், அதுக்கு விஜய் என்ன பண்ணுவாங்க சொல்லிடுறேன். இது வந்து நிகழ்ச்சி முடிச்சிடலாம், சும்மா அப்படி நிகழ்ச்சி முடிச்சிடலாம். என்ன மஸ்துக்கு நான் அப்படி சொல்லணும்? அப்ப சொல்லுங்க, வேற என்ன சொல்லுவீங்க? பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எதுவும் அறியாம ஒரு நடிகர் கூட்டு போயிருக்கான் சார்.
திமிரு பிடிச்ச ஒரு நடிகர் பார்த்து வந்து நான் சார் டிவியே முட்டு கொடுக்கல. இங்க பாருங்க, உங்க தயவு பாயிண்ட் செய்து தான் நான் நீங்க இந்த பேசுறேன். மாதிரி வார்த்தையை சொல்லாதீங்க. அப்ப என்ன திமிர் பிடிச்சுங்கிற வார்த்தையை அவன் கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு நான் சொன்ன வார்த்தையே ஓ இப்ப டிவி சப்போர்ட்டா? இங்க பாருங்க, டிவிகேக்கு சப்போர்ட் இல்லைங்கிறதல்ல பிரச்சனை. என்னதான் சொல்ல இது வரீங்க? மனித நேயத்தோட பார்க்கணும். ஐயோ, பொதுமக்கள், இது பொதுமக்கள். யாருக்கு மனிதனையும் யாருக்கு உயிர்னா எல்லாம் ஒண்ணுதானே. மனித நேயத்தோட பாக்கணும். அப்ப கள்ளச்சாராயம் மட்டும் யாரால? 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தை எல்லாம் செத்து போயிருக்கு. கள்ளச்சாரம் வந்துட்டு கள்ளச்சாரத்தால சாவல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 40 பேர் செத்தான்ல. அந்த நாய் சொல்லுச்சு. அந்த நாய் தான் சொல்லுச்சு. அந்த நாயை சார், கூட்டிட்டு நீங்க வாங்க. சொன்னீங்க, நான் சொல்லல. அந்த நீங்க எந்த நாயின்னு கேட்டீங்கன்னா அந்த நாயின்னு சொன்னேன். அந்த நாயை கூட்டிட்டு வாங்க. நீங்க தான் போன பிரதமர்கிட்டே பேசுவீங்களே. உள்துறை அமைச்சர் கான்டாக்ட் உங்ககிட்ட லாபமே உங்ககிட்ட கிடைக்கும். ஆமா. பட்டு நீங்க ஃபோன் பண்ண தேவை. நீங்க ஃபோன் பண்ணி ஏன் சொன்னேன்னு கேளுங்க. கலெக்டர் அப்படிதான் அப்படி வச்சுக்கலாமா? இங்க பாரு, எங்க பாரு? தேவையில்லாத ஒரு விஷயத்தை அது வந்து திமிர் பிடிச்ச செத்த சாவுக்கு அதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சா எந்த நாய் சொல்லி நீங்க அப்படி ஆஃப் பண்றீங்க பாத்தீங்களா? அப்புறம் என்ன? கலெக்டர் வந்து சொன்னாங்க போல இப்போ அது ஊருக்கே தெரியும். ஒரு நிமிஷம். அத கள்ளச்சாராயத்தை திமிரு பிடிச்சது சொன்னாரு. முன்னாடி நடிகரை பார்க்க வந்து திமிரு பிடிச்சி இவங்க வந்து பார்த்தாங்க. ரெண்டுத்தையும் திமிரு பிடிச்சி. எந்த திமிரு பிடிச்சது? இது வந்து நடிகரை பார்க்க வந்தவன் திமிர் பிடிச்சு வரல. ரசிகருங்கிறதுல ஒரு திரைப்பட நடிகருங்கிற முறையில அவனை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வத்தின் மிகுதியால அவங்க குழந்தைய பார்க்க வராங்க. குழந்தையதான் 5 வயசு குழந்தை கூட எங்க வீட்லயே என் பேரனே வந்து விஜய்க்கு தான் என் ஓட்டுக்கிறேன். 5 வயசுல அவருக்கு எங்க இருக்கு ஓட்டு? அப்ப அந்த 2 நாள் வரலையா? அப்ப நீங்க கூட்டு போயிருந்தீங்களா? எப்படி வந்தீங்க? அதான் அடிபட்டு இருந்ததா கால்ல? ஆமா, கரூர் போயிருந்தீங்களா? அங்கதான் துட்டு கிடைச்சதா? அப்போ அங்க போட்டு எடுத்துட்டு வந்தீங்க. அப்புறம் எல்லாத்தையும் விஜய் பார்த்து நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சதை திமிரு பிடிச்சி குடிச்சான். இப்ப டாஸ்மாக் எதுக்கு இருக்கு? அவன் அத மாதிரிதான் ஒரு சாராயம் நம்பி குடிச்சிட்டான். அவன் திமிரு பிடிச்சி குடிச்சான்னு சொல்றாரு. அப்ப சாராயம் குடிக்கிற எல்லாரும் திமிரு பிடிச்சிதான் குடிக்கிறாங்க. செத்துருவோன்னு சொல்லி நினைச்சு குடிக்கிறானா? எப்படி குடிச்சான் அவன்? ஏங்க, சாராயம் குடிச்சா ஸ்மோக் பண்ணா ஈரக்கொலை வெந்து சாவைங்கடான்னு சொல்லித்தான் எல்லாமே பிரச்சாரம் பண்ணிட்டு தானே இருக்கோம். இல்ல 41 பேரும் தெரிஞ்சுதான் சாவ போறோம், தெரிஞ்சுதான் போய் குடிச்சான். இங்க அவன் சாவ போறான்னு தெரிஞ்சானோ தெரியாம குடிச்சானோ அது எப்படி சொல்லுங்க? அப்போ அது சாப்பிட்டது கள்ளச்சாராயம். திமுக அது வந்து கள்ளச்சாராயம். திமுக சார்ந்தவங்களா? எது சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? காத்தலுக்கு செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனையா? இல்ல காசுனது திமுக. சும்மா இந்த வேலையெல்லாம் வெளியில இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். நீங்க போராமானமா நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறீங்க, பேசுறீங்க, நான் பேசுறேன். என்ன புரியலையா? நீங்க தான் இப்படி பேசு யூஸ் பண்ணி தான் சொல்றீங்க. சொன்னீங்களா இல்லையா? அதை விட்டு சப்ஜெக்ட் வருவோம். நான் வந்து திமுக பண்ணுச்சுன்னு சொல்லல, திமுக பண்ணுச்சான்னு கேக்குறேன். நாங்க யாரையும் பண்ணல. இல்லைங்க, கலெக்டர் கிட்ட யாரும் சாவலன்னு சொல்ல வச்சீங்க. அந்த மாதிரி இதுவும் சொல்லுங்கன்றேன் சார். இப்ப இறுதியா சார், இப்போ இந்த விஜயோட நிகழ்வு, அந்த கட்சி சார்ந்த நிகழ்வு நடந்திருக்கு. உங்களோட கருத்து என்ன? யார் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தவறு இருக்கு? அரசியல் தான் அதை பத்தி பேசணும். 2 வார்த்தை மட்டும் தரப்புல சொல்லுங்க. இல்லை, ஒரே விஷயம், அது எங்கே தவறுன்றாலும் இழப்புன்றது வருத்தக்குரியது. அது எந்த கட்சி அதெல்லாம் அப்பாற்பட்டு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இது அந்த நெக்லிஜென்ஸ் வந்து எல்லா சைட்லேயும் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ விஜய் அவர்கள் அந்த கட்சியிலையும் கூட ப்ராம்ப்டாக ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை, அங்கேருந்து தொடங்கணும். இது இன்னாருன்னு சொல்லாமல் குடிக்க தண்ணீர் கூட ஏற்பாடு செய்ய முடியாத ஒரு இது. குறிப்பாக ஒரு எவ்வளோ பெரிய மாநாடம் இது நம்ம பார்த்துருப்போம். இது நீ அப்படியே வரிசையாக சொன்னால் 10 மணிக்கு வரேன்னு சொன்னவர் மத்தியான நேரத்தில் வராரு. அப்போ அந்த நேரத்துக்குள்ள அங்கே என்ன தேவைன்றது அந்த கட்சி செய்திருக்கணும் கட்டாயம். தண்ணீர் பாட்டில் கூட அவ்வளோ கூட்டத்தில் இவர் தான் மேலேருந்து ஒரு பாட்டில், அந்த ஒரு பாட்டில் எந்த மூளைக்கு பார்த்தோம் சார்? அதே மாதிரி ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், எந்த உண்மைன்னு தெரியல, அவர் மேலே பஸ்ஸில் இருக்கும்போது ஐயா உங்களுக்கு தேவைப்படும், ஏன்னா நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க, சாரி நீங்கள் நிறைய பேசுறீங்க திமுக பற்றி, பேசும்போது பாட்டு எடுத்துக்கோங்க. அவங்க அவர் பேசிட்டு இருக்கும் போதே இங்க ஒருத்தர் இறந்துட்டாருன்ற மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். 3 ஒருத்தர்ல 3 பேர். அப்ப அந்த ஆம்புலன்ஸ் அதனாலதான் உள்ள வந்ததா? அப்படி கனெக்ட் பண்ணலாம் உள்ள வந்தது. ஓகே, நீங்க இது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிகழ்ற போது ஆம்புலன்ஸ் வரும், இன்னொரு பக்கம் கூக்குரல் வரும், எல்லாமே நடக்கக்கூடியது இயல்பு. அந்த தள்ளுமுள்ளுல ஜென்ரேட்டர் இது தள்ளப்பட்டது, இது எல்லாத்தையுமே இந்த விசாரணை மூலியமா தான் நம்ம ஸ்டடி பண்ண முடியும். இன்னைக்கு நாம எல்லாம் யூகங்களா தான் சொல்ல முடியும். ஆனா மிகப்பெரிய தவறு, முதல் தவறு விஜய் கட்சியில இருக்கு. ஆர்கனைசேஷன் மிகப்பெரிய தவறு. இவ்வளவு பெரிய கூட்டம் வரும். இயற்கையாவே நடிகர்னு சொன்னா கூட்டம் அதிகமா வரும். அது ஒரு அரசியல் கட்சின்றது 2வது. அதனால எந்த நடிகர் வந்தாலும் வரக்கூடிய கூட்டம். அப்போ குறைந்தபட்சம் உணவில்லைனா கூட பரவாயில்ல, குடிக்க தண்ணீர் என்பது தேவை. அந்த ஆர்கனைசேஷன் தப்பு. அங்க
இப்போ சாதாரணமா ஒரு எந்த கட்சியா இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான நபர் மாநில பொறுப்பாளர்கள் யாராவது வந்து அந்த ஆர்கனைசேஷன் கமிட்டில அங்கேயே நிற்பாங்க. ஆனா இதுல பார்த்தோம்னா விஜய் வரும்போது அவர் பின்னாடி தான், அது புஷி ஆனந்தா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை நம்ம பகிர்ந்து போய் நன்றி சார். அடுத்த ப்ரோக்ராம் நம்ம சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.